20 more days for re-NEET exam. So in the 20 days நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணா உங்களுக்கு ஒரு நல்ல மார்க். ஓகே, இப்போ உங்களுக்கு மார்க் டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் கிடைக்குது அதை விட ஒரு 100 இல்லைன்னா ஒரு 150 இல்லைன்னா 200 கிட்ட இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு குட் பிளான் வேணும். ஓகே, ரேண்டமா படிச்சு ரேண்டமா மார்க் டெஸ்ட் எழுதுனா தட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ பார்க்கலாம் அந்த பிளான். ஓகே, ஸோ ஐ வில் கிவ் யூ a super plan for you guys for வர 20 டேஸ்க்காக. ஃபர்ஸ்ட் phase 1, phase 2, phase 3 ன்னு சொல்லிட்டு இந்த 20 டேஸ் டிவைட் பண்ணிருக்கு. So phase 1 is actually for physical chemistry and phase 2 is actually for organic and phase 3 inorganic. Yeah. So phase 1 ல 1 to 5 days தான் இருக்கு. So here physical ஓட basic chaptersல இருந்து start பண்ணலாம். Okay, mole concept and atomic structure. Then you should cover thermodynamics, chemical and ionic equilibrium, redox reaction, electrochemistry, chemical kinetics. So இது எல்லாமே இந்த 5 daysல உங்களுக்கு கவர் பண்ண முடியும். கைஸ், ஃபோக்கஸ் என்ன क्वेश्चन பண்றதுல மேக்ஸிமம் क्वेश्चन பண்ணனும், கான்செப்டும் parallelly கவர் பண்ணனும். ஓகே, சோ ஐ நோ யூ ஆல்ரெடி மேட் ஃபார்முலா ஷீட் எல்லாமே மேட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இது செகண்ட் சான்ஸா ப்ராப்பரா எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹியர் யூ கேன் see phase 2. So phase 2 ல just focus organic chemistry. So from day 6 to day 10. So organic chemistry you should start from basics. Okay, already நீங்க பண்ணி இருக்கோம். So basicsல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். So GOC, isomerism and hydrocarbons இது எல்லாமே first finish பண்ணலாம். Okay, this is basic. So அதுக்கு அப்புறம் you can start functional groups. Okay, you can start functional group like alcohol, phenol and ethers, carbonyl compounds. So இது எல்லாமே finish பண்ணலாம். So அதுக்கு அப்புறம் ஒரு ஃபைனல் டச் மாதிரி amines and biomolecules. Okay, so last dayல so எல்லாமே finish பண்ணி again ஒரு ரிவைஸும் பண்ணலாம். Okay, so organic முடிச்சதுக்கு அப்புறம் next inorganic part தான். So inorganic part day 11ல இருந்து day 15 வரைக்கும் inorganic சூப்பரா கம்ப்ளீட் பண்ணலாம். So yes, so உங்களுக்கு தெரியும் inorganic ஓட பேசிக் வர்றது periodic table chapterல தான் periodic table இருக்கு. And guys, coordination compounds also very important. Okay, coordination compound ரொம்ப important தான். அதுல VBT, okay, valence bond theory எல்லாமே ரொம்ப important. Okay, and naming, okay, P block element, D and F block elements, அதோட trends, salt analysis. And guys, practical chemistry உங்களுக்கு இங்க கம்ப்ளீட் பண்ணலாம். Okay, so complete practical chemistry இந்த day 14 ல உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். And day 15 ல again ரிவைஸ் பண்ணணும். Okay, நீங்க என்ன inorganicல படிச்சிருக்கோ again அது ரிவைஸ் பண்ணணும். Okay, so next is actually day 16, 17, 18, 19, 20. This is very important. Okay, so day 16 ல என்ன பிளான் பண்ணணும்? physical chemistry ஓட PYQ formula sheet already நீங்க மேக் பண்ணி இருக்கு. so அந்த formula sheet again என்ன refresh பண்ணணும். Okay, so daily நீங்க formula sheet and என்ன உங்களோட chemical reaction, named reaction எல்லாமே named reaction books எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். so already named reaction book means book-ஆ கிடைக்கல. so நீங்க எல்லா சாப்டர்லயும் named reaction எழுதி ஒரு நோட் கீப் பண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். because that is very important. இல்லனா ஆர்கானிக் டைம்ல ஆர்கானிக் சாப்டர் நீங்க படிக்கும் போது அது ஒரு லைக் நேம்டு ரியாக்ஷனோட புக் கீப் பண்ணி ஆகணும். so yes, so day 16 கம்ப்ளீட்டா பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு டெடிகேட்டடா படிங்க. okay, and day 17 all named reaction, okay, conversions. so இங்க day 17 ல கவர் பண்ணலாம். and day 18 inorganic chemistry NCERT ல நீங்க ஆல்ரெடி ஹைலைட் பண்ணி இருக்கிற அந்த எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாமே again recall பண்ணனும் with PYQs. then next is actually day 19. okay, so here if you are getting time, okay, so உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னா after 15th, that means day 16th ல இருந்து டெய்லி நீங்க ஒரு கம்ப்ளீட் ஃபுல் மார்க் டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகே, டெய்லி ஒரு கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் பண்ணி ஃபுல் மார்க் டெஸ்ட். ஓகே, அண்ட் day 19 ஃபுல் மார்க் டெஸ்ட். அண்ட் மார்க் டெஸ்ட் பண்ணும்போது யூ ஷுட் டூ எரர் அனாலிசிஸ் ஆல்சோ. ஓகே, எரர் அனாலிசிஸ். அண்ட் day 20 ல so நீங்க லைக் எகெயின் என்ன நேம்டு ரியாக்ஷன்ஸ் உங்களோட ஃபார்முலா ஷீட் எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, so ஒரு ஃபைனல் பூஸ்ட் அப் மாதிரி. ஓகே, so next என்னடா, so yes, daily perform பண்ணும்போது 3 hours டெடிகேட்டடா
தியரி பிளஸ் NCERT லைக் ஃபார் இன்ஆர்கானிக்ல என்ன NCERT இல்லைன்னா நீங்க தியரிக்காக ஒரு 3 hours டெடிகேட்டடா என்ன லைக் மாத்தி வச்சே ஆகணும். So and 2 hours for MCQ and PYQs. So yes, PYQs மட்டும் போதாது. Yes, PYQs are very important. Yes, you should do other questions also. Okay. And next is next 1 hourல like PYQ மட்டும் பண்ணா போதாது. You should analyze that questions, mistakes. Okay, that means எங்க mistake வந்திருக்கு, so correct பண்ணணும். And அந்த மேபி அந்த டாபிக் மறந்து மேபி ஆல்ரெடி அந்த டாபிக் நீங்க டச் பண்ணி இருக்கும் படிச்சிருக்கும். again நீங்க என்ன we all are humans, definitely அது என்ன forget ஆயிருக்கும். so just என்ன பண்ணணும், again refresh பண்ணுங்க அந்த content. And 30 minutes every day. Okay, every day from today. Okay, from today onwards. So என்ன ஒரு 30 minutes dedicated of formulas, named reaction and exception recall பண்ணணும் every day. Okay, every day. This is very important. And so இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா எஸ் guys உங்களுக்கும் என்ன நீட் கிராக் பண்ண முடியும். and அது மட்டும் இல்லாம so we are actually giving free re-NEET crash course. so அந்த crash courseல join பண்ணலாம். so உங்களுக்கு descriptionல பார்த்தா first link தான். so this link, so இந்த link click பண்ணும்போது you can see buy now option. guys, it is 0 rupees. actually இது 4,999 ஓட batch தான். okay, crash course தான். actually இந்த re-NEET வந்ததுனால like lots of students are suffering. so அதனால we thought we will give you free. okay, so yes, இப்போவே போய் join பண்ணிக்கோங்க. and one more, yes, so from here you will get free test. okay, you will get free mock test. okay, almost 45 free mock test உங்களுக்கு இங்க இருந்து கிடைக்கும். and classes access பண்ணலாம். and here we are also giving நம்பிக்கை re-NEET all India test series. okay, so actually வேதாந்தம் it's connected with Amazon. so Amazonல இருந்து உங்களுக்கு இது buy பண்ண முடியும். இந்த நம்பிக்கை re-NEET ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா so இது re-NEETக்காக ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ண questions. okay, here from here you will get almost 2520 questions are there. and here we are giving 14 full mock tests. and so ஒரு ப்ராப்பர் அட்மாஸ்பியர்ல இருந்து ப்ராப்பரா என்ன OMR ஷீட்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு you will get a confidence. okay, so அதனால we are providing 14 OMR sheet also. so இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். thank you so much.